ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம பருப்பு கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு கீரை எடுத்துருக்கேங்க. ஒரு கட்டுக்கு 200 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன். சரியாக இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். 4 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூடவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தண்ணி 1.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாங்க. நம்ம எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ மூடி போட்டு நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 4 விசில் வரட்டுங்க. விசிலெல்லாம் வந்துடுச்சுங்க. கேஸ் எல்லாம் போயிடுச்சு. கீரை பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதை கடைஞ்சி எடுத்துன்னு வந்துடலாம். மத்து வச்சு நல்லா மைய கடைஞ்சிக்கலாங்க. கீரை நல்லா கடைஞ்சாச்சுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேங்க, அதையும் கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும்னு விடலாங்க. பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சுன்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. குழம்பு கொதிச்சிச்சுங்க. தாளிச்சிடலாம். தாளிச்சாச்சுங்க. கீரை பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.